இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனைகள் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்ப சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புவது இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வரீங்களோ இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழனுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். அவரு சினிமா சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அவரை போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும்? கார்த்திகையிலும் முடியுங்க. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்ற, அப்போ குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்க அதை இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல, அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படிங்க வந்தாச்சுன்னு இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பரை முன்பதி பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, நடக்குது இந்த காலத்தில். அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவாக வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதம் என்பது 6வது மாதமாக வருகின்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப இந்த 6வது மாதத்துக்கு அந்த நியூமராலஜி படி இந்த 6ஆம் எண்ணுக்குரியவர் யாருன்னா சுக்கிரன். அப்ப எந்த மாதத்தில் ஒரு மாதம் பிறக்கிறதோ அதற்குரிய கிரகம் வலிமை அடையக்கூடிய அருமையான மாதம் சுக்கிரன் வலிமை பெறுகின்ற அருமையான மாதம். அப்படிப்பட்ட ரிஷபராசியிலே சுக்கிரன் வலிமை பெறுகின்ற அப்படிப்பட்ட ஒரு ஜூன் மாத பலன்களை இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அத மிதுன ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் என்னங்க நடக்க போகுது? நல்லது நடக்குமா? நல்லது நடக்கணும். அதற்கான விளக்கம் தான். புரிஞ்சுட்டீங்களா? அந்த விளக்கத்தை சரியா கவனிங்க. நல்ல கணியம் 1/6/2024 முதல் 1/6/2024 முதல் 30/6/2024 வரை 30 நாட்கள். இதுல 3 முக்கிய யோகங்கள், 3 கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற அருமையான யோகங்கள். முதலில் பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலே ஆரம்பத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு யோகம். ரிஷபராசி, அதாவது ரிஷபராசி சுக்கிரன், அதாவது மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில், மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற யோகம். ஆக மிதுன ராசிக்கு கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு அருமையான காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக நல்ல கவனிங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தை, மிதுன ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை செவ்வாய் ஆட்சி, அதாவது ஜூன் மாதம் முழுவதும் 30 நாட்கள் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள், வெற்றி காலங்கள், தொழில் வெற்றி காலங்கள். சரி, இப்ப இது 2வது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா 9/6/2024 முதல் 26/6/2024 வரை உங்கள் ராசி மிதுன ராசிக்கு அதிபதியே மிதுன ராசியில் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள். எப்படி சிறப்பான ஜூன் மாதம் பார்த்தீங்களா? உங்க ராசிக்கு அதிபதியே ஆட்சி பெறுகின்ற காலம். ஆக முதலில் நல்ல கவனிங்க. மிதுனத்தில் உங்க மிதுன ராசியிலே புதன் ஆட்சி பெறும் பொழுது சுய எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட எந்த முயற்சியிலும் வெற்றியும், கல்வி சம்பந்தப்பட்ட கல்வியின் மூலம் யோகம் பெறுகின்ற காலங்கள். கற்ற கல்வினால் உத்தியோகம் இல்லையே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கற்ற கல்வியினால் சிறந்த முன்னேற்றமான காலம், ஒரு பதவி பெறக்கூடிய காலங்கள். சொந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் சரி, அதே அரசாங்க பதவிக்கு முயற்சி செய்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலங்கள். மிதனத்தில் இருக்கக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? சுய முயற்சிகளை எந்த ஒரு தொழில் வியாபாரத்தையும் முன்னுக்கு வரலாம். அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் இருக்க அவங்களாம் சிறந்த முன்னேற்றமான காலங்கள் ஏற்படும். வழக்கறிஞருக்கு சிறந்த முன்னேற்றமான காலம். வழக்கறிஞருக்கு நிறைய வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக மிதுன ராசிக்கு இருக்கும். அரசியல் சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வியாபாரத்துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, நிறைய ஆடை ஆபரணத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். சரி, ஆக முதல் பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது 6க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில், அதாவது ஜூன் 1 முதல் 13 வரை ஆட்சி பெறுகிறார்.
12ஆம் இடத்தில் அதாவது 6க்குரிய 12ஆம் இடத்தில் வந்து 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது பார்த்தீங்க விபரீத ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத செல்வங்கள் லட்சக்கணக்காக கோடி கணக்கில் அவரோட தேதி கேட்டவாறு எனக்கு லட்சம் கோடி கிடைக்கலையாங்க. உங்களுடைய ஜாதக தேதி கேட்டவாறு வரணும். ஒரு 30,000 50,000 ஒரு 1 லட்சம் கூட வரலாம். சில பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்களுக்கு கோடிக்கணக்கில் லட்சங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாராத யோகம், இடமாற்றம், ஒரு தொழில் முன்னேற்றம், இடமாற்றம் வந்து திடீர் இடமாற்றத்துடன் நல்ல முன்னேற்றமான காலமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதை எதிர்பாராத யோகங்கள், செல்வ யோகங்கள், பொன் பொருள் செல்வங்கள், திருமண யோகங்கள், புத்திர பாக்கிய யோகங்கள் பார்க்கக்கூடிய காலங்கள். சுக்கிரன் எல்லா யோகத்தையும் தருவார். வீடு வாசல் சொத்து சுகங்கள் அத்தனை தரக்கூடிய யோகம். சரி, அடுத்து பூமிகாரகன் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவனும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடியவனும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதம் 30 நாள் இருக்கக்கூடிய செவ்வாய். மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் வழக்குகள் வெற்றி பெறுதல், உத்தியோகத்தில் உயர்வு பெறுதல், இடமாற்றம் உயர்வு, அரசாங்க பதவி முன்னேற்றங்கள் இன்று பெறக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சொந்த ஒரு இடமா இருந்தால் இடப்பிரச்சனை ஏதாவது முடியக்கூடிய இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடியக்கூடிய அருமையான காலங்கள். வீடு வாசல் பெறக்கூடிய காலங்கள். இவர் பூமிகாரகன். பூமிகாரகன் 11ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சகோதரர்களால் நன்மை பெறக்கூடிய காலங்கள். புரிஞ்சுதா? சகோதரர்களால் நன்மை பெற தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள். சாதனை படைக்கலாம் தொழில் உத்தியோகத்தில். தொழில அதாவது அவருடைய செய்யக்கூடிய தொழிலில் பாராட்டு பெற்று அவார்டு பெறக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட உத்தியோகத்தில் தொழிலில் சொந்த தொழில் இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வேலை ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். என்னங்க மிதுனராசி சரிங்க அதெல்லாம் கிடையாது. நல்ல கிடைக்கும். நல்ல அருமையான காலம். குரு படத்தில் இருக்காருங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் கனவுகளை நடவாக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். நான் சொல்லக்கூடிய தேதிகள் நல்ல தேதி, சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான தேதிகளில் வந்து நீங்கள் வியாபாரத்துக்கு சொந்த வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு சுபகாரியங்களும் ஒரு மாலை பொழுதில் தொடங்கக்கூடிய சுபகாரியங்களை சொல்கிறேன். முதல்ல மாலை பொழுதில் பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, அதே நேரத்தில் புப்புனித நீராட்டு விழா நடத்துறது, சடங்கு பெண்களுக்கு சடங்கு விழா நடத்துறது. மாலை பொழுது சுபகாரியங்கள் எது வேணாலும் நடத்தலாம். எந்த வியாபாரத்துக்கும் வியாபாரத்துக்கான புதிய முயற்சிகள் செய்யலாம். ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு மனிதர்களை சந்திக்கலாம். அதுக்குரிய தேதிகளை சொல்றேன். ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு மனுஷனை சந்திக்கணும், பெரிய மனிதரை சந்திக்கணும், அதெல்லாம் இந்த தேதியில சந்திக்கலாம். தொழில் வியாபார விருத்திக்கான முயற்சிகள், அதில் இந்த தேதிகளில் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த காரியத்தை செய்யலாம். கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த தேதிகளில் நான் சொல்லக்கூடிய காலங்களில் முயற்சி பண்ணுங்க. முதல் தேதி வந்து 4/6/2024 பரணி 3 இருக்கக்கூடிய சந்திரனை மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பது ஒரு அருமையான நாள். அடுத்து 6/6/2024 மாலை 3:08 மேல ரோஹி 4ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது அடுத்து ஒரு அருமையான நாள். குறிப்பிட்டுங்க 6/6/2024. அடுத்து 9/6/2024 மாலை 4:28 மேல புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அருமையான நாள். நான் சொல்லக்கூடிய அந்த எந்த ஒரு காரியம் இந்த தேதியில் நீங்க முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்து 13/6/2024 அன்று மாலை 6 மணிக்கு மேல் 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய பூரம் 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். மேசத்திற்கு குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த தேதிகளும் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு சுப காரியங்கள், எந்த ஒரு வியாபார முயற்சியும், எந்த ஒரு வேலை வாய்ப்பு முயற்சியும் மாலை பொழுது செய்யக்கூடிய எந்த சுப காரியமும் நடத்தலாம். அடுத்து 15/6/2024 காலையில் ஏற்படுகின்ற அருமையான யோகம், ஒரு திருமண யோகங்கள், புதிய திருமண முயற்சிகள், ஒரு அரசாங்க முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குதல், இதெல்லாம் 15/6/2024 காலை 9 மணிக்கு நல்ல யோகம் ஆரம்பிக்குது. புரிஞ்சுட்டா? மேசத்தில் இருக்கு. அதாவது அம்சபல் ராசி கட்டம் பார்க்காதீங்க, அம்சத்தில் கணிச்சு சொல்லக்கூடிய பலன். இதெல்லாம் இல்லையே கட்டத்தில் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொன்னீங்க.
இது ஒவ்வொரு நாளுக்கு அம்ச பலன் ஒன்று இருக்கு. அந்த அம்ச பலன் முதல்ல ராசி பலன் உள்ள பற்றி 3 கிரகங்கள் வலிமையாகிறது சொல்லிட்டேன். இப்போ கணிச்சு சொல்லக்கூடிய இன்னென்ன தேதி, அதாவது ஜூன் 30 நாளுமே பலன் தராது. ஒரு சில குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் சிறப்பாக இருக்கு. அந்த நாள் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அந்த தேதி மட்டும் வரிசையாக சொல்லியிருக்கேன். 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 13ஆம் தேதி, இப்போ 15ஆம் தேதி. அடுத்து 28ஆம் தேதி, 28/6/2024 மாலை 6:21 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுபகாரியங்கள், பெண்களுக்கான சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அருமையான காலங்கள். பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, புனித நீராட்டு நடக்குது, வியாபார விருத்திக்கான முயற்சிகள் பண்ணுறது. இந்த தேதிக்கு 28/6/2024 இது இறுதி பகுதி ஜூனில். ஆக இப்படி ஜூன் இறுதி வரைக்கும் வந்துட்டோம். ஆக இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் எதுவுமே சரியாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கல, ஏதாவது மீண்டும் மீண்டும் சிரமப்படுறீங்க, இல்லைங்க நாங்களும் வருஷம் பூரா இப்போ நல்லது நடக்குமா, நாளைக்கு நல்லது நடக்குமா, எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி பார்த்துட்டோம், எந்தென்னமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டு, எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்க நல்லா கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது. சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். ஆக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு இங்கே வர்றீங்களோ அது என்ன பார்த்து நடக்கலைன்ற வார்த்தையை வரக்கூடாது. இது இந்த காலத்தில் நடக்கும் தான் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு திரும்பவும் சொல்றேன். எந்த காரியம்னாலும் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.